ஆறிட போகுது, சாப்பிடுங்க. சாப்பிட முடியலையே. நீ இப்படி இருக்கும்போது எப்படி சாப்பிட தோணும்? ஆனா இதுலயும் உங்ககிட்ட ஒரு தப்பு இருக்கு. அந்த தப்பை நான் சுட்டி காட்ட விரும்பல. ஓகே, ஆனா எனக்கு இதுலலாம் சாப்பிட தெரியாதே. எனக்கு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கும் சாப்பிட தெரியாது. இது கண்டிப்பா சைனீஸ் ஃபுட். ஆனா இது கூட எங்க அம்மா பண்ண ஊறுகாய் வறுத்தா சூப்பரா இருக்கும். இந்தாங்க ஊறுகாய். அம்மா, அடடடடா, சின்ன சின்ன மெழுகுவத்தி, ஸ்பூனு, கத்தி, வெளிநாட்டு சாப்பாடு. ஓஹோ, இன்னைக்கு இந்த இடத்துல அன்பு மழை பொழியுது போல இருக்கு. ஆனா இந்த இங்கிலீஷ்காரிய நீ எப்படா கல்யாணம் பண்ண? ஏன் மருமக எங்கடா? இல்லத்த, அது வந்து இவதான் என்னோட பழைய மருமக. உங்க காதல் தான் உன்னை இப்படி எல்லாம் மாத்திருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும் மைதிலி, ஊறுகாய் பண்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? அத்தை வந்து நீங்க நாளைக்கு தானே வேணும்னு கேட்டீங்க. நாளைக்கா? நான் எப்ப கொடுக்கணுங்கிறத நீ தான் எனக்கு சொல்லி தரணுமா? அம்மா அவளை விடுங்க. விட்டுடவா? ஒரு பக்கம் என்னோட சோம்பேறி மருமக வேலையை விட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டு திரிவா, அதுக்கு என் உருப்படாத பையன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி சரி, கொண்டாடுங்க கொண்டாடுங்க. 12 வருஷம் ஆச்சுல்ல, அத பத்தி உனக்கு என்ன? 12 வருஷமா இந்த மலடியால எனக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க முடியல. இந்த உருப்படாதவ இன்னைக்கு தானே நம்ம வீட்டுக்குள்ள வந்தா, அததானே இன்னைக்கு நீங்க நல்லா கொண்டாடிட்டு இருக்கீங்க. கொண்டாடுங்க. ஓகே, தட்ஸ் எனஃப். உங்க மூளை குழம்பிருச்சா ஆண்டி? நீ இந்த வீட்டு வேலைக்காரி, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? இவங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஏய், நான் ஒண்ணும் இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது, புரிஞ்சுதா? என் முட்டாள் மருமக ஷாலினி உன்கிட்ட போய் சொல்லிருக்கா, உன்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக. நான் தான் இந்த வீட்டோட பெரியவ. இந்த சுராஜ் என்னோட பையன். அப்புறம் இவ இங்கிலீஷ்காரியா மாறணும்னு துடிச்சிட்டு நிக்கிறாளே, இவ என்னோட மருமக. புரியுதா? முதல்ல உன் வாய்க்கு பூட்ட போட்டு மூடிக்கிட்டு என் பையன் மருமகளுக்கு நடுவுல பேசுறத முதல்ல நிறுத்து. அது மட்டும் இல்ல, இவளுக்கு போய் நீ என்ன உதவி பண்ண போற? அந்த கடவுளே கீழே இறங்கி வந்தாலும் அவரு கூட இவளுக்கு உதவி பண்ண முடியாது. 12 வருஷமா குழந்தைய பெத்து கொடுக்க துப்பு இல்லாதவ இவளுக்கு யார் உதவ முடியும்? ஓகே, ஜஸ்ட் ஸ்டாப் இட். இவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்துக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உனக்கு காது கேட்காதா? என் குடும்பத்துல நீ தலையிடுற வேலையை விட்டுடு. முடியாது. நான் தலையிட்டே திருவேன், நான் பேசியே திருவேன். ஏன்னா இவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்க தன்னோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண நினைக்கிறாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு ஊறுகாய் வேணுமா? ஆனா நாளைக்கு தானே வேணும். உங்களுக்கு நாளைக்கு கிடைச்சிடும். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மயூரா, நீ எதிர்த்து பேசாம இரு. வாட்? பாத்தீங்கல்ல, நீங்க இவ்வளவு தூரம் இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க என்ன எதுவுமே பேசாதன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். இந்த சோம்பேறிக்கு எப்ப வாய மூடணும்னு நல்லாவே தெரியும். சரி, என் வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? தங்கச்சி. நான் இவங்களை அக்கான்னு கூப்பிடுறேன். இவங்களும் என்ன தங்கச்சியா தான் பாத்துட்டு இருக்காங்க. இவங்கள பத்தி பேச எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தங்கச்சியா? சரிதான். எப்பல இருந்து? நீ விருந்தாளியாவே இரு, புரியுதா? குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். ஓ ரியலி?
நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இதை நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவேன். எந்த ஒரு லேடியால பணத்துக்காக சொந்த வீட்டுல வேலைக்காரியை நடிக்க முடியுதோ அவளுக்கு எப்படி தெரியும்? தேவையில்லாம பேசாத. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என் மேல மரியாதை வச்சிருக்காங்க. மரியாதையா? ரியலி? இந்த வீட்டோட சின்ன மருமக உங்களை வேலைக்காரின்னு சொல்லிட்டு தெரியுதா? நீங்களும் அவளுக்கு தாளம் போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தான் மரியாதையா? சொல்லிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டு. சும்மா கைய ஓங்காதீங்க. நல்லா புரியுது. ஆனா ஒரு விஷயம் ருத்ரா, உன்னோட இந்த அறியாமைய போக்குறதுக்கு கொஞ்சம் திரும்பி பாரு. இந்த பொண்ணு பார்வதி கிடையாது. பார்வதி எப்பவுமே திரும்பி வரமாட்டான். இந்த பொண்ணு இருக்காளே, இவ ஒரு பணக்கார அப்பாவோட. எனக்கு தெரியும் சித்தி. இவ என் பாரு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க தான் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நம்ம வீட்டு ஆளுங்க கிட்டயோ இல்ல வெளி ஆளுங்க கிட்டயோ யாராவது மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டா என்னால பொறுத்துக்க முடியாது. ஐம் so sorry அக்கா. நான் வெளியில எங்கயாவது பிளான் பண்ணிருக்கணும். பரவாயில்ல விடு, இதுல உன்னோட தப்பு ஒண்ணும் இல்ல. சூரஜ் அண்ணா, சொல்லுமா. அக்காவை நீங்க டின்னருக்காக வெளியில கூட்டிட்டு போறீங்களா? நானும் அதை தான் ஆசைப்பட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என் அக்கா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. யாரும் கண்ணு வச்சிட கூடாது. போலாமா? ம். உனக்கு ஒண்ணும் இல்லையே? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சு? தப்பு நடந்திருக்கணும்னா அக்காக்கு தான் நடந்திருக்கணும். ஒரு குழந்தைக்காக அண்ணி பாவம் இவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்காங்க. உண்மையாவே அக்காக்கு குழந்தைங்க தேவைப்படுதுன்னா அவங்க ஏன் அடாப்ட் பண்ணல? அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா சித்தி தான். ஐ ஸ்வேர் திஸ் சித்தி. ஏன் அவங்க திருந்தவே மாட்டாங்களா? வாட்? என்கிட்ட நீ ஏதாவது தேங்க்யூ எக்ஸ்பெக்ட் பண்றியா? அதாவது சித்தி கையை நீட்டி அடிக்கும் போது நீ ஹீரோ மாதிரி வந்து தடுத்தியே, அப்படி நீ தடுக்க வரலனா கூட அவங்க கண்டிப்பா என்ன கை நீட்டி அடிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். ஆக்சுவலி நான் சித்தியை தான் காப்பாத்தினேன். அவங்களுக்கு வர ரொம்ப வயசாயிடுச்சு. இந்த சமயத்துல அவங்க உன்னை அடிக்க கை நீட்டி அவங்க கை உடைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றது? நீ காமெடி பண்ண ட்ரை பண்றியா? Oh my god, you crack jokes. That's awesome. உன்னால உன்னை காப்பாத்திக்க முடியும். உனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நீ கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிடுவ. அதுல நீ ஜெயிக்கவும் முடியும். இது காம்ப்ளிமெண்டா? அந்த 3 குவாலிட்டியில இதுதான் உன்னை மயூராவா ஆக்கி காட்டுது. என்னோட 3 குவாலிட்டிஸ் சொல்லு. என்னோடது இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் நான் முழு கதையும் சொல்லுங்க. சரி சொல்றேன், கேளுங்க. அப்புறம் அந்த பிரின்சஸ் தூங்கிட்டா. ஸ்லீப்பிங் பியூட்டி.
அதுக்கப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்க? அப்புறம் பிரின்சஸ காப்பாத்த பிரின்ஸ் வருவாரு. எக்ஸாக்ட்லி. அப்ப பிரின்ஸ் வந்து தன்னோட பிரின்சஸை எழுப்புவாரு. அப்ப அங்க பிரின்சஸ் கேட்பாங்க, ஏன் இவ்ளோ சீக்கிரமா எழுப்பினீங்க? நான் கொஞ்சம் தூங்கிருப்பேல. குட் நைட். பிரின்ஸ்க்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் பிரின்ஸும் பிரின்சஸும் தொடர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்ப பிரின்ஸ் பிரின்சஸ் கிட்ட சொன்னா, இங்க பாரு, என் கூட சண்டை போடுறல, போ, நான் உன்னை காப்பாத்த மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப பிரின்சஸ் சொன்னா, ஓகே சரி, காப்பாத்தாத, உன் ஹார்ஸை மட்டும் விட்டுட்டு போன்னு சொன்னா. பிரின்ஸ் என்னன்னு கேட்டாரு. ஓகே சரி, நான் போறேன், பாய்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு பிரின்ஸும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ஹார்ஸ்ல ஏறி போயிட்டாங்க. அவங்க எப்படி போனாங்க தெரியுமா? டுக் 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 டுக். அதுக்கப்புறம் பிரின்சஸ் வேர்ல்டே சுத்தி வந்தாங்க. புது புது இடத்தை பார்த்தாங்க, புது புது சாப்பாடு சாப்பிட்டாங்க, புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. எல்லாமே சந்தோஷமா முடிஞ்சது. ஹாப்பி எண்டிங். சரி, இப்ப போங்க, லேட் ஆகுது. கம் ஆன். ஆனா மைரா, ஸ்டோரி எண்ட்ல பிரின்சஸ் ஒரு வழியா பிரின்ஸ் கூட சேர்ந்துருவாங்கல்ல? ஏன்னா பிரின்ஸும் தனியா இருக்க மாட்டாருல்ல? சில சமயம் பிரின்சஸ் தனியா தான் இருக்காங்க. பிரின்ஸ் இல்லனா இப்ப என்ன? அதுக்காக பிரின்சஸ் சந்தோஷமா இருக்க முடியாதா என்ன? அவ நல்லா ஜாலியா தான் இருக்கா. சரி வாங்க பசங்களா, தூங்க டைம் ஆயிடுச்சு. பாய் மைரா. பாய் 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 பாய். குட் நைட். என் மருமகளோட கல்யாண கொண்டாட்டம் இன்னும் இங்க போயிட்டு இருக்கு போல இருக்கு. அதான் அவ தூங்குறா, இங்க என் பையன் அவனே டீ போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கான். கொடு. சுராஜ், நான் உன்கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன். உன் அம்மா கிட்ட பேசுறதுக்கு கூட உனக்கு இப்பெல்லாம் நேரம் இல்லையா என்ன? அம்மா, மைத்திலி கடைக்கு போயிருக்காம்மா. மளிகை சாமான்லாம் தீர்ந்துருச்சான். நான் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன். உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதை பாருங்கம்மா, எனக்கும் மைதிலிக்கும் குழந்தை பிறக்காது. இதனால உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கோ அதை விட அதிகமான கஷ்டம் எங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றதுமா, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு. இதை ஒரு காரணமா வச்சு எங்க வாழ்க்கையை நாங்கள் அழிச்சிக்க முடியாது. நாங்களும் தான் ஆசைப்பட்டோம், எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சோம். ஏன்னா அது நம்ம பரம்பரையோட முதல் வாரிசு. என்ன பண்றதுமா, கடவுளே நினைச்சாலும் குழந்தை பிறக்காது. அதான் தம்பி பசங்க 2 குழந்தைங்க இருக்காங்களே, அதை விட வேற என்னமா வேணும்? யாரு? அந்த துருவாவும் கயலுமா? துருவா ருத்ராவோட பையன், அவனோட வம்சம்டா. அப்புறம் கயல், கயல் பொண்ணுடா. பொண்ணுங்க என்னைக்குமே. மா, துருவா ருத்ராவோட பையன் தானே, அவனும் இந்த வீட்டு வாரிசு தான். நமக்கு எவ்வளவு உரிமை இருக்கு அதே அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு. கையிலும் இந்த வீட்டு வாரிசு தாம்மா. பொண்ணா இருக்கிறதுனால என்ன இப்போ? நம்ம குழந்தை மாதிரி தான். அம்மா, நீங்களும் ஒரு பொண்ணுதாம்மா. நீங்க பாருங்கம்மா, இது ரொம்ப சின்ன விஷயம், நீங்க பெருசாக்கிட்டீங்க. மைத்திலி மனசளவுல ரொம்ப பெரியவம்மா. அவ வாழ்க்கையை வாழ விடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். உங்களோட டியர் மேடமா நேத்து எங்க கூட்டிட்டு போனாரு? Oh my god, அக்கா, you so cute. உங்க ஃபேஸுக்கு அந்த Dress ரொம்ப மேட்சிங்கா இருந்தது. கோயிலுக்கு. What? கோவிலுக்கா? ஏன் கோவிலுக்கு? ஐ மீன் கோவிலுக்கு போய் தான் ஆகணும், எனக்கு தெரியும். கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஆனா டேட்டிங் அப்போ? ஏன்னா நாங்க 2 பேரும் முதல் முறையா அங்கதான் சந்திச்சோம், அந்த கோயில்ல தான். மறக்கவே முடியாது. Oh my god,
ஐ மீன் எவ்வளோ கிரியேட்டிவான ஐடியா. சோ ஒரிஜினல் அக்கா. அதனால என்ன இப்போ? நான் சந்தோஷமா இருக்கேன். மயூரா இங்க பாரு, ரொம்ப நன்றி. ப்ளீஸ் அக்கா, இந்த தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். சரி அக்கா, நீங்க அடாப்ஷனை பத்தி என்னைக்காவது யோசிச்சீங்களா? வெண்டக்கா, நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். அது இப்போ ரொம்ப அவசியமே இல்லை மயூரா. வீட்ல 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. வேற எதை நான் யோசிப்பேன்? இருந்தாலும் அக்கா, அப்பா எனக்கு இங்க இருக்கிறது பிடிக்கல. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும். வீட்ல இருக்கிறது போர் அடிக்குது. துருவா, பேசாம ரெஸ்ட் எடு. மறுபடியும் இருமல் வந்துருச்சு பாரு. எனக்கு போர் அடிக்குது. நான் ஸ்கூலுக்கு போவேன், என் ஃப்ரெண்ட்ஸ பாப்பேன். பாருங்க பெரியம்மா, அப்பா நான் சொல்றத கேட்கவே மாட்டாரு. துருவா, இல்ல நீ பரவாயில்ல விடுங்க. நீங்க தான் செல்லம் கொடுத்து உனக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. எப்படி பிடிவாதம் பிடிக்கிறான் பாருங்க. குழந்தை தானே. பெரியம்மா மேல கோவப்படாதீங்க. துருவா, ஸ்டாச்சு அசஞ்சனா நீ அவுட் ஆயிடுவா. ஓகே? ருத்ரா, துருவா ஸ்கூலுக்கு போக ஆசைப்பட்டா தாராளமா போகட்டும். அவனுக்கு மாத்திரை சாப்பிட பிடிக்கலன்னு சாப்பிட வேண்டாம். பிக் டீல். ஹா, நம்ம பிக்னிக் போக பிளான் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு நானும் கையில மட்டும் போறோம். என்ன கையில்? பிக்னிக்? ஹா, பார்க் போலாம். நிறைய கேம்ஸ் விளையாடலாம். சாக்லேட்ஸ், வேஃபர்ஸ், சாண்ட்விச்சஸ், அப்புறம் கடைசில ஐஸ்கிரீம். ஆனா என்ன, துருவா நம்ம கூட வர முடியாது. ஏன்னா மாத்திரை சாப்பிடணும், அப்பதான் உடம்பு சரியாகும். துருவ் ஸ்கூல் வேற போகணும்ல. அப்படி அவன் ஸ்கூலுக்கு போனா இன்னும் உடம்பு மோசமாயிடும். அதனால ஹேய், சீட்டிங் ஹா? என்னாச்சு? ஏதாவது சொல்லணுமா? ஸ்டாச்சு ஓவர். அப்பா எல்லா மாத்திரையையும் உடனே கொடுத்துருங்க. தேங்க்ஸ். கேளுங்க, ஒரு முக்கியமான செய்தி. அது சரி, கடைசியில ஒரு வழியா இந்த வீட்டை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. என்ன அத்தம்மா, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் நீங்க தானே என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு கொடுமையா உங்க மருமக உங்களுக்கு பண்ணவே மாட்டா. ஐயோ ஷாலினி, சரி சொல்லு, என்ன முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்க? அக்கா, விஷயம் என்னன்னா, ஊறுகாய் எப்படி பண்றதுங்கிற காம்படிஷன்ல நான் கலந்துக்க போறேன். எல்லாரையும் தோக்கடிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பெஷலான ஊறுகாய பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாரு, ஒரு விஷயத்த மறந்துடாத. நானும் அதுல கலந்துருக்கேன், புரியுதா? அப்படியா? உங்களை தோக்கடிக்க போறது நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு அத்தம்மா. என்ன பண்றது, காம்படிஷன் ஆச்சே. சரி, அதை விடுங்க. விஷயம் என்னன்னா, இந்த ஷாலினியோட ஸ்பெஷலான ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கம் ஆன், ஸ்டார்ட் பண்ணுங்க. மைதிலேகா, செக் பண்ணி சொல்லுங்க. எடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு ஷாலினி. மசாலா போட்டிருக்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அத்தம்மா, நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க. அத்தம்மா, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. நல்லாதான் இருக்கு, ஊறுகாய் மாதிரி தான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. இதை எப்படி பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சாகணுமே. ஒரு நாளும் எனக்கு போட்டியா இவளை நான் வர விட மாட்டேன். அப்பா, எவ்வளவு காரம்! ஓஹோ, பாத்து பாத்து அத்தம்மா. மோகினியோட ஊறுகாய் காரத்தை விட இந்த ஷாலினியோட ஊறுகாய் காரம் கொஞ்சம் அதிகம் தான்.
உங்களோட லெட்டர் எனக்கு கிடைச்சிடுச்சா? நான் வேலையை முடிச்சிடுறேன். ஹே மைரா, நீயும் இந்த ஊறுகாயை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. Oh my god! மைரா, Oh, open the door! யோசிச்சு சாப்பிடு, ரொம்ப காரமா இருக்கும்.